கோவையில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து பந்தய சாலை வரை பேரணி நிகழ்ச்சி நடைபெற்றது. சாய் சோஷியல் சர்வீஸ் மற்றும் கோவை மீடியா இணைந்து கோவையில் 100% வாக்குப்பதிவு நடைபெற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து வாக்களிப்பதன் அவசியத்தை எடுத்துக் கூறி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பேரணி நடைபெற்றது. கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தொடங்கப்பட்ட இந்த பேரணி பந்தய சாலையில் உள்ள சாரதாம்பாள் திருக்கோவிலில் நிறைவு பெற்றது. இந்த பேரணியை மாவட்ட ஆட்சியர் சார்பாக ஊதியம் மற்றும் திட்ட உதவி அலுவலரும் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை அதிகாரியுமான சௌந்தர்யா கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து 100% வாக்குப்பதிவு குறித்த விழிப்புணர்வு பதாதைகளை ஏந்தியவாறு ஊர்வலமாக வந்தனர். மேலும் பொதுமக்களுக்கு வாக்களிப்பதன் அவசியம் குறித்து எடுத்து கூறினர். இந்த நிகழ்வில் சாய் சோஷியல் சர்வீஸ் நிறுவனத்தின் நிறுவனர் லயன் டாக்டர் அறிவழகன், தனியார் மருத்துவமனை நிறுவனர் டாக்டர் KG பக்தவச்சலம், நிழல் மையம் சார்பாக முருகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு பொதுமக்களிடையே வாக்குப்பதிவு அவசியத்தை வலியுறுத்தினர். மேலும் கியர் ஆஃப் பைக்கர்ஸ் டெஸ்டினேஷன் குழுவினரும் கலந்து கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய லயன் டாக்டர் அறிவழகன் கூறியதாவது: 100% வாக்களிப்பு என்பது நம் பொறுப்பு, நம் கடமை. இதனை அனைவரும் நிறைவேற்ற வேண்டும் என்றார். வருகின்ற 23ஆம் தேதி நடைபெறவுள்ள தேர்தலில் வாக்காளர்கள் அனைவரும் மறவாமல் வாக்களித்து நமது ஜனநாயக கடமையை நிறைவேற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து விழிப்புணர்வு பேரணியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மாவட்ட ஆட்சியர் கையொப்பமிட்ட சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. வணக்கம், என் பேர் லயன் டாக்டர் அட்வொகேட் அறிவழகன். நான் சாய் சோசியல் சர்வீசஸோட நிறுவனர் மற்றும் மேனேஜிங் ட்ரஸ்டியாக இருக்கேன். இன்னைக்கு நம்மளுடைய கலெக்டர் ஆஃபீஸ் மூலியமா கலெக்டர் தொடங்கி வச்ச இந்த பேரணி என்னன்னு கேட்டிங்கன்னா, 100% போலிங் நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நிச்சயம் பதிவாகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட நம்ம இந்த பேரணியை இன்னைக்கு நடத்தியிருக்கோம். இது அரசியல் சாராத ஒரு விஷயம். நம்ம முக்கியமா 100% ஓட்டிங் கண்டிப்பா பதிவாகும் பொழுது நிச்சயமா நல்லாட்சி அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையோட கலெக்டர் அவர்களுடைய பர்மிஷனோட ரிட்டர்னிங் ஆஃபீஸரோட பர்மிஷனோட நம்ம முறையா சட்டப்படி நம்ம இன்னைக்கு சிறப்பான ஒரு விழிப்புணர்வு பேரணியை நடத்தியிருக்கோம். இந்த விழிப்புணர்வு பேரணியோட நோக்கமே 23/4/2026 அன்னைக்கு நிச்சயமா எல்லாருமே, ஒவ்வொரு குடிமகனும், ஓட்டு உள்ள அத்தனை பேரும் மறக்காம நிச்சயமா போய் நம்ம வாக்கை செலுத்தணும், நம்ம கடமையை உரிமையை நிலைநாட்டணும். இதுக்காக தான் நம்ம இன்னைக்கு இந்த பேரணி நடத்தணும். இந்த பேரணி வெற்றிகரமா நடந்திருக்கு. இதை நடத்தி கொடுத்த அரசு அமைப்புகளுக்கும், எலெக்ஷன் கமிஷனுக்கும், நம்ம கலெக்டர் ஆஃபீஸ் மூலியமா பண்ணதுக்கும், மீடியா நண்பர்களுக்கும், இங்க கலந்து கொண்ட அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும், பேரணியில கலந்துகிட்டது மட்டும் இல்லாம சிறப்பிச்ச அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும், உணவு வழங்கின நிழல் மையம் முருகன் சாருக்கும், இது மட்டும் இல்லாம இதோட இணைஞ்சு பயணிக்கிற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும், மீடியா சார்பா கோவை மீடியா மற்றும் பல மீடியாக்கள் எல்லோரும் கலந்துகிட்டதுனால எல்லாருக்கும் மிக்க நன்றி சொல்லிக்கிறோம். எல்லாரும் நம்ம கடமையை மீண்டும் மறக்கக்கூடாது. நம்ம 23/4/2026 அன்னைக்கு ஒவ்வொருத்தரும் காலையிலேயே போய் முதல்ல நம்ம வாக்க பதிவு பண்ணணும். அவங்களுக்கு பிடிச்ச வேட்பாளரை தேர்ந்தெடுத்து வாக்கு போடுங்க. கட்சி அப்படிங்கிறத பார்க்காம உங்களுக்கு பிடிச்ச வேட்பாளரை பார்த்து நிச்சயமா ஓட்டு போடுங்க. மறக்காம போடுங்க. 23/4/2026 மறக்காதீங்க. காவல்துறை முதல் கொண்டு அனைவருக்கும் நன்றியை நாங்கள் இங்க தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. சர்வீசஸ் அதனுடைய சிறப்பு எல்லா வகையிலையும் மக்கள் நலன்ல முன்னணிக்கும் அப்படிங்கிறதையும் இங்க தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.